இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்துகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே இன்னும் தெரியல. 6 மாதம் டைம் வேணும், 6 மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த 6 மாதம் டைம் எதுக்குன்னு தெரியல. இந்த 6 மாதம் டைம் வரைக்கும் நம்மலாம் வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்கணுமா, இல்லை தண்ணி இல்லாமல் இருக்கணுமா? கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைத்த காளான் நெல்லை. இது பல ஆண்டுகளாக பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு, பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு, பல்வேறு எதிர்ப்புகள் பிறகு உருவாகி இன்றைக்கும் ஆலமரமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லைனாலும் கொள்கைக்கு இருக்கப்பட்டு சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் வகையில் தான் என்றுமே திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் என்றுமே தமிழகத்தில் ஒலிக்கதான் செய்யும். அதை இன்றைக்கு வந்தவர்கள் எவ்வளோதான் மைக்கு பிடிச்சி பேசினாலும், எவ்வளோதான் கத்தி பேசினாலும், எவ்வளோதான் விமர்சனங்கள் வைத்தாலும் அதை ஒருபொழுதும் அவர்களால் மறுக்கவே முடியாது, அழிக்கவும் முடியாது. நீங்கள் பேச பேச இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வலுவாக தான் செயல்படுவோன்றதை நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இங்கு வருகை தந்திருக்க அனைத்து மூத்த முன்னோடிகளுமே நிறைய பிரச்சனையில் பங்கேற்றிருப்பாங்க, நிறைய போராட்டத்தில் பங்கேற்றிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் சிறைக்கு கூட சென்றிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலையும் கொள்கை தான் முக்கியம். தமிழறிஞர் கலைஞர் அவரோடு இருந்தவர்களே இங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவர்கள் அனைவருமே அங்கீகரிக்கும் விதமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ரீசெண்டாக இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். இந்த டிவிகே சார்ந்தவர்கள் ஒரு சில பேர் திருநங்கைன்ற வார்த்தைக்கு பதிலாக தகாத வார்த்தையை பயன்படுத்தி அவர்களிடம் பேசும்பொழுது அந்த சகோதரி எதுக்கு நீங்கள் எங்களை அப்படி சொல்வீங்க, எந்த வகையில் நீங்கள் எங்களை அப்படி சொல்வீங்க, எங்களை பார்த்தா இலக்காரமாக இருக்கா, எங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா அப்படின்ட்டு ஒரு பெரிய போரே நடக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, அந்த திருநங்கை சொல்லுவாங்க, எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சுருக்காங்க, எங்களை சொல்கிறதுனா நீங்கள் திருநங்கைன்னு சொல்லணும்னு. இந்த திருநங்கை அப்படின்ற பேரை கொண்டு வந்தவர், உங்களுக்கான அங்கீகாரத்தை கொண்டு வந்தவர், உங்களுக்கான மரியாதையையும் நம்பிக்கையும் கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். இன்றைக்கும் உங்கள் அனைவருமே அங்கீகரிக்கும் வகையில் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். அதே போல் தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களும் ஒவ்வொரு ஆண்டுமே எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே கண்டிப்பாக திருநங்கையர்களுக்கு தனியாக அவர்களுக்கு நலத்திட்டம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொரு முறையும் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கத்தொகையோ இல்லை ஒரு பரிசோ கிடையாது. உங்களை கழகத்தின் சார்பாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கான மரியாதையை கொடுக்கக்கூடிய விஷயம், உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அதே போல் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களால் கல்விக்கு எந்த வகையில் முக்கியத்துவம் கொடுத்து வருது என்று இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே அறிந்திருப்பீங்க. கல்வி ஒன்றே அழியாத சொத்து என்று கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாணவர் கூட்டத்திலையும் பேசுவார்கள். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மீண்டும் கழக தலைவர் அவர்கள் சொன்னதை வலியுறுத்தி நல்லா படிங்கள் என்று கேட்டுக்கொண்டு, ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த வகையில் கல்விக்காக எங்களுடைய உதவிகள் என்றுமே இருக்கும் என்ற வகையில் தான் இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்துகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே இன்னும் தெரியல. 6 மாதம் டைம் வேணும், 6 மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த 6 மாதம் டைம் எதுக்குன்னு தெரியல. இந்த 6 மாதம் டைம் வரைக்கும் நம்மலாம் வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்கணுமா, இல்லை தண்ணி இல்லாமல் இருக்கணுமா? நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை வரவேற்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.